சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களே இருக்கும் நிலையில் தாவேகாவுடன் கைகோர்க்க எந்த கட்சியும் இதுவரை தயாராகவில்லை. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியும் கதவை மூடிவிட்டதால் தாவேகா தலைமையில் கூட்டணி என்பதே கேள்விக்குறியாகியுள்ளது. விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டிலேயே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமைக்கப் போவதாக அறிவித்த நடிகர் விஜய் தங்களுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என்றும் ஆசை காட்டினார். நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா, நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். ஆட்சியில் பங்கு என்று அறிவிப்பால் பல அரசியல் கட்சிகள் தங்களுடன் கூட்டணிக்கு வரும் என எதிர்பார்த்த தாவேகாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மாதங்கள் கடந்தும் எந்த கட்சியும் வராததால் திமுக கூட்டணியில் உள்ள விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடன் கரம் கோர்க்க தாவேகா முயற்சி செய்தது. ஆனால் அந்த கட்சிகளும் கூட்டணி அழைப்பை நிராகரித்தன. நாங்க நினைச்சிருந்தாரா இல்ல, எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறேன். காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டணி அழைப்பை கண்டுகொள்ளாத நிலையில் அக்கட்சியின் நிர்வாகிகளில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் திட்டமிடுவதாகவும் கூறப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சி திமுகவுடனேயே கூட்டணியில் தொடர விரும்புவதாக அறிவித்ததுடன் கூட்டணி குறித்து பேச 5 நபர் கொண்ட குழுவையும் அமைத்து ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த குழு மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறது. அவர்கள் குழு அமைத்த பிறகு எப்பொழுது அமைக்கிறார்களோ அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது. கிழக்கா, வடக்கா, மேற்கா, தெற்கான்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குதுன்றது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இன்றைய சந்திப்பு. திமுக கூட்டணியில் எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்த முடியாத நிலையில் தேமுதிக மற்றும் பாமகவை கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சியில் தாவேகா ஈடுபட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அவர்களிடம் இருந்தும் எந்த பதிலும் வராததால் அந்த கூட்டணி கணக்கும் எடுபடவில்லை. அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயின் தாவேகா இணையும் என பரபரப்பாக எழுந்த பேச்சுகளும் சில வாரங்களுக்கு மேல் நீடிக்கவில்லை. இந்த சூழலில்தான் தாவேகா தலைமையில் கூட்டணி உருவாக்குவது தொடர்பாக குழு ஒன்று அமைப்பது பற்றியும் விஜய் ஆலோசனை நடத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய டிடிவி, ஓபிஎஸ் அவர்களாவது கூட்டணிக்கு வருவார்களா என விஜய் காத்திருந்த நிலையில் அவர்களையும் பாஜக தலைமை அழைத்து சமாதானம் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி கணக்கு பலிக்காத நிலையில் புதுச்சேரியிலாவது கூட்டணி அமைக்க களம் இறங்கியது தாவேகா. புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் கூட்டம் நடத்திய விஜய் முதலமைச்சர் ரங்கசாமியை புகழ்ந்து தள்ளினார். இதனால் ரங்கசாமி பாஜக கூட்டணியை உடைத்துவிட்டு விஜயுடன் சேரப்போகிறார் என தாவேகா நிர்வாகிகள் மகிழ்ச்சி கடலில் குதித்தனர். ஆனால் பாஜக மேலிடம் நேரடியாக களத்தில் இறங்கி கூட்டணி கதவை மூடியது. பாஜகவின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபீனை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும் என கூறி விஜயின் கூட்டணி கனவை கலைத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் இதுவரை எந்த ஒரு கட்சியும் தாவேகாவுடன் கைகோர்க்க ஆர்வம் காட்டாதது அக்கட்சியின் கூட்டணி முயற்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இதனால் தாவேகா தலைமையில் கூட்டணி அமையுமா என்பதே கேள்விக்குறியாகவே உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.